அடுத்து ராகவன் ஐயா. சார் நான் பேசட்டுமா? என்னம்மா? நான் பேசட்டுமா சார்? நீங்களும் பேசணுமா? பேசுங்க. கோமதியா? ஆமாங்க சார். வணக்கம் சார். வணக்கம் வாங்க கோமதி, வாங்க வாங்க. நல்லது நல்லது, பேசுங்க. சார். நான் 6:30க்கே வந்துட்டேன். நீங்க கவனிக்கலீங்களா? இல்ல இல்ல, வந்திருந்தீங்க, பாத்தீங்க சார். பார்த்து கோமதின்னு இருந்தது. எல்லாம் நிறைய ஓகே வந்துட்டீங்க இல்லையா? நான் எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஓகேங்க பேசுங்கம்மா, சார். பேசுங்க. இணையத்தில் இணைந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் நன்றி, வணக்கம். அஹ், ஆம், மகளிர் தின வாழ்த்து. நான் கோமதி, சென்னையில் இருந்து பேசுகிறேன். கவி புயல் 2 கவிதை புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறேன். கந்தன் மாலை, சிறகை விரித்தேன் அப்படின்ற புக்கு வெளியிட்டிருக்கேன். அப்புறம் சென்னை வானொலி நிலையத்தில் அடிக்கடி என் குரல் ஒலிக்கும் தமிழ் சார்ந்த ஒரு நிகழ்ச்சிக்கு. அப்புறம் டிடி தமிழ் சேனல்லையும் கவி அரங்கத்துல பங்கேற்றிருக்கேன். ஆய்வு கட்டுரை அதிகமா எழுதியிருக்கேன். இப்ப மகளிர் தின வாழ்த்து அந்த கவிதைக்கு வந்துரும் சீக்கிரமா. முன்னேற்றத்திற்கு ஒரு உதாரணமா இருக்கிறீங்க. ஆமாங்க சார். நல்லது. ஆமாங்க சார். தங்க தாரகை என கொண்டாடி பின் அனலில் உருக செய்வீர்கள். தங்க தாரகை என கொண்டாடி பின் அனலில் உருக செய்வீர்கள். சாதனை பெண் என சாதனை பெண் என கைத்தட்டி பின் சதா சந்தேகப்படுவீர்கள். தங்க தாரகை என கொண்டாடி பின் அனலில் உருக செய்வீர்கள். சாதனை பெண் என கைத்தட்டி பின் சதா சந்தேகப்படுவீர்கள். உலகையே உருவாக்கியவள் என உருக்கமாய் பேசிவிட்டு உள்ளம் நோக உதாசீனம் படுத்துவீர்கள். பொறுமையின் சிகரம், தியாகத்தின் மறு உருவம், நடமாடும் தெய்வம் என்றெல்லாம் கூவிவிட்டு கூசாமல் குறைத்து பேசி குற்றம் சாட்டி மகிழ்வீர்கள். கிளைகளால் நிராகரிக்கப்பட்ட கிளிகள் தண்டவாளங்களில் கூடு கட்டியது போல பிறந்த வீட்டாரால் புறந்தள்ளிவிட்டு புகுந்த வீட்டில் புழுங்கி புதைந்து போகும் சாபத்தை பெற்றவர்கள் பெண்கள். ஆயிரம் ஆண்டின் அடிமைத்தனத்தின் அழுத்தத்தால் இவ்வைரங்கள் எல்லாம் மக்கி நிலக்கரியாயின. கோலத்தின் இடையே சிறைப்பட்ட புள்ளியாய் பெண்களின் கனவுகளும் சிறைப்பட்டு போனது. மலர் போன்ற பெண்மைக்கு மகளிர் தின வாழ்த்து. காலையில் சொல்லிவிட்டு மாலையில் வாடும் மலரை போல ஒரு நாள் கொண்டாட்டம் ஒருத்திக்கும் வேண்டாம். ஒரு நாள் முழுவதும் ஓய்வு கொடுத்து அவளுக்கென்று ஒரு மனம் உண்டு. அம்மனம் இயங்கும் சின்னஞ்சிறு ஆசைகளுக்கு அணை போடாமல் நடை போட விட்டால் போதும். புத்துணர்ச்சி பெற்று புதுத்தெம்புடன் பூத்து குலுங்கும். பெண்மனம் பூவாய் பூத்து புத்துணர்ச்சி பெற்று புது தெம்புடன் பூத்து குலுங்கும். வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். குகனையா, நன்றி சார். நன்றி அம்மா, நன்றி நன்றி. நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. நீங்க தென்துருவுனா நாங்க வடதுருவோம். பெண்களுக்கு உரிமைன்னு பேசினா ஆண்களை பத்தி தான் திட்ட வேண்டியதா இருக்குது. ஆண்கள் தான் உங்களுடைய உரிமையை பறிக்கக்கூடியவங்களா இருக்காங்கன்னு சொல்லாம சொல்லிட்டீங்க. ஆக எங்களுடைய உரிமையெல்லாம் உங்க கையில் தாண்டா இருக்கு, நீங்க தான் ஒழுங்கா கொடுக்கலிங்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி தங்க தாரகைன்னு பேசிட்டு அனல்ல போட்டு வேகடிக்கிறீங்க. அப்புறம் சாதனை பெண்ணுன்னு சொல்லிட்டு வேதனை கொடுக்குறீங்க, சந்தேகப்படுறீங்கிறதெல்லாம் ஆரம்பிச்ச போதே இது ஆண்களுக்கு எதிரான ஒரு கவிதையா தான் இருந்தது. ஆக சரி, என்னது அடிச்சாத்தானே மழை தகரும். ஆக ஆண் ஆதிக்கம் என்பது சமுதாயத்தில் ஒரு நாள் கொண்டாட்டம், ஒரு நாள் நாளைக்கு மட்டும் கொண்டாடிட்டு அப்புறம் அதெல்லாம் பண்ணி அடுத்த நாள் சவுக்க நாளைக்கு மட்டும் மாலை மரியாதை எல்லாம் செஞ்சுட்டு சவுக்கு எடுத்து வெளுத்துக்கிட்டே இருக்க வேண்டிய வேலைதாங்கிறீங்களா? நல்லதுமா, நல்லது நல்லது நல்லது, பரவாயில்ல. நன்றி சார், நன்றி சார். சரி, பாக்குறோம். நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமா திருந்தி வரத்தான் முயற்சி பண்றோம். எங்களை நீங்க தான் திருத்தணும். ஏன்னா நீங்க தான் ஆண்களையும் உருவாக்குறது நீங்க தான், பெண்களையும் உருவாக்குறது நீங்க தான். நீங்க ஒரு மனசு வச்சா எங்களை எல்லாம் மாத்திர முடியும் இல்லையா? எங்களையும் ஆண் சமுதாயத்தையே சொல்றேன். ஆக
நல்ல பசங்களுக்கு நல்லத கத்துக் கொடுங்க. நல்ல ஒழுக்கத்த கத்துக் கொடுங்க. நல்ல ம். பெண்களை மதிக்கக்கூடிய மனப்பான்மைய கத்துக் கொடுங்க. ஆக எதுவுமே பெண்கள் கையில தான் இருக்கு. ஆண்கள் தப்பு செய்றாங்கன்னா, அதுவும் பெண்கள் கையில தான் இருக்கு. ஆக பெண்கள் வந்து மனசு வச்சா எல்லாமே நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக அந்த எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான். மண்ணில் பிறக்கையிலே பிறக்கும் அது நல்லவனாவதும், தீவையராவதும் அன்னை அன்னை வளர்ப்பு. வளர்ப்பினிலே அன்னை வளர்ப்புல அன்னை தான் இருக்கு. வளர்ப்பினிலே. அதனால உங்ககிட்ட தான் இருக்குது. எங்களுடைய குடுமையெல்லாம் ஆமா. உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்க பார்த்து நல்லா புடிச்சுக்குங்க. ஆ. நல்லது தேங்க் யூ சார். நல்லது. நன்றி. நல்ல கருத்துக்களை முன்வச்சீங்க. ஒரு புதிய அதாவது பெண்கள போற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய நேரத்துல வந்து, அதுக்கு காரணமா இருக்கிறது யாரு? யார் இதுக்கு பொறுப்புங்கிறதையும் சொல்லி சுட்டிக்காட்டும் விதத்துல உங்களுடைய க க கருத்துரை இருந்தது. மிக்க நன்றி. இது போன்ற கருத்துக்கள் இன்னும் மேலும் வரும்னு நெனைக்கிறேன். நெறைய வரும்னு நெனைக்கிறேன். 2ம் ஆமாங்க 2 வந்தா தான் சரியா இருக்கும். இந்த சிந்தனை அரங்கம் சிறப்பா இருக்கிற மாரி தோணும். ஆக சார். வாங்க. நல்லது உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக பேசுவதற்கு திரு